வருஷத்துடைய கடைசி நாள் இது, லாஸ்ட் டே. இந்த பொண்ணுங்களை போக சொன்னால் எண்ணெய் போட்டு தள்ளியிருப்பாங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க. பிரேக்குன்றது லைனுக்கு முன்னாடி அடிக்கிறது தான் பிரேக்கு, லைனை தாண்டி வந்து அடிக்கிறாங்க பிரேக்கு. சும்மா அப்படியே காலையில் ஒரு ரைடு போயிட்டுருக்கேன், இங்கே கோயில் மாதிரி போயிட்டு குட்டியா அப்படியே ஏன்டா லேன் மாறுறீங்க? ஓ இங்கே பல்லாம் இருக்கான், அப்போ ரைட்டில் பார்த்துட்டு தான் மாறணும். கண்ணாடி வச்சு ஓட்டுங்க, இதுக்கு தான் கண்ணாடி வைக்க சொல்கிறது. கண்ணாடி தான் அப்படி மாற மாட்டேங்க டக்குன்னு. கண்ணாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைப்பு காலைல போயின்னு கரெக்டாக போயிட்டு வைப்பு பண்ணிட்டு வரணும். சில்லா நல்லா இருக்குது. காலைல டிசம்பர் மந்த்து 31 நல்லா குளிர், அப்படியே குளிர் தாங்கலை என்னால். நைட்லாம் தூங்கவே வர மாட்டேங்குது. பெட்ஷீட் போத்தாம வேறு படுத்துட்டு நேற்று. அப்படி ஒரு குளிர் கைஸ் எனக்கு. இம்மைய மலை போல மாசுடா, மனசை பறிக்கிற கிரேசுடா, ஜென்சி உன்னை பற்றி பேசுதா, குளிப்பா ஹவுஸு. இந்த பொண்ணு போட்டிருக்க க்ராக்ஸ் இருக்குது, அது சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த க்ராக்ஸ் அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணா பையனா தெரியல அது. இங்கே 2 பெண்கள். ஓகே, அது கோன் கண்டினியூ. இந்த கார்னரிங் மட்டும் அடிச்சுட்டு போயிடலாமா? இந்த கண்ணாடி உடஞ்சதில்லை கைஸ், இது உள்ளே வந்து ட்ரன்னு சவுண்டு கேட்குது கீழே வந்ததுலேருந்து. இதை கண்ணாடியும் மாற்றணும். மலை போல மாசுடா. டே டாகி, நீ யாருன்னு தெரியும் எனக்கு, உங்களுக்காக தான்டா போட்டிருக்கேன் இந்த மாதிரியான ஒரு பிரேக்கு. இந்த மாதிரி டாகிஸ்க்காகவும் அப்புறம் ஹியூமனில் சில பேர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்ம ஆட்களும் கவனம் இல்லாமல், அவங்களுக்காகவும் தான் இந்த பிரேக்ஸு. ஆச்சா, இது வந்து என் உயிரை காக்குமான்னு தெரியாது, ஆனால் உயிரை போக்காமல் இருக்கும் இந்த பிரேக் பேடு. அவ்வளோதான். ஓகே, இந்த வருஷம் நிறைய ரெசல்யூஷன்லாம் வச்சுருக்கேன் கைஸ். நான் நிறைய விலாக் எடுக்கிறேன், விலாக போடுறதே இல்லை. போடுறேன் உங்களுக்கு, நான் போடுறேன். ஆயில் கதையெல்லாம் நேற்று பேசிட்டேன்ல. ஆமாம் கைஸ், ஆயில் வந்து நான் இன்னொரு விஷயம் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, அது இப்போ வேண்டாம். அது வந்து ஒரு அது வேண்டாம். அது அப்படியா? சப்ஸ்கிரைபரா? சரி சரி, சூப்பர்மா. ஒரு பார்த்து வரோம்மா. மனசை பறிக்கிற கிரேசுடா, ஜென்சி உன்னை பற்றி பேசுதா. அப்படியாம்மா? சாரிம்மா தங்கம், கவனிக்கலாம்மா. எப்போ கூப்பிட்டீங்க? பிளாக் சும்மா. ஆமாம், அப்படியே ஹைவே. ஆமாம் போடுறேம்மா. லக்கியா? சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேம்மா? அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கே பார்த்தோம்? எங்கே கூப்பிட்டேன்? என்ன நான் பார்க்கலையே. நான் பார்க்கவே இல்லை, பார்க்காம போயிருப்பேன். பார்த்துருந்தா நிறுத்தாமல் போக மாட்டேம்மா. சரி சரி. அம்மா ரெடி பண்ணிட்டேன் வண்டியை. 200 தானா? ஓல்டு மாடலா? 18 நல்ல வண்டியாச்சு. சூப்பர்மா. சரி, வேறு நான் கிளம்பிட்டானே. பார்த்து போனா. டேக் கேர்மா. ஜென்சி உன்னை பற்றி பேசுதா. தேங்க்யூம்மா. பாய்மா, டேக் கேர்மா. எல்லாம் குண்டாயிட்டேன் நான். ஓகே, பார்த்து எங்கே இந்த பக்கம் போகிற? அப்படி போயிட்டு வரணும் தானே? கீழே போகணுமா? சரி சரி, பார்த்து போமா. ராங்கு பார்த்து போ. கீழே போக வேண்டியது போல் தம்பி. மேலே வந்துட்டா போல் சர்ன்னு நம்மளோட இதில் மீன் ஓட்ட சர்க்கால் மேலே ஏறி என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பக்கத்து வந்து யாரா அண்ணா அப்படின்னு கத்துனாங்களா? டக்குன்னு யாரும் தெரிஞ்சவங்கன்னு நினச்சிட்டு நான். ஜென்சி உன்னை பற்றி பேசுதா, பவர் ஹவுஸு, எனக்கு குறையாத மவுசு, உண்மையில இனசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் ரவுஸு. I want to share you something guys. Whoever have the இந்த மாதிரி பவர் உள்ள ரைட் பை ஒயர் இல்லாமல் இந்த த்ராட்டில் கேபிள் ஓட்டுற பவர், அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, I'll share with you, no problem. இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் இது ஆக்சுவலாக. என்னென்னா, ரைட் பை ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிறிஸ்பாக இருக்கும். இந்த ஹேண்டில் இந்த இது அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொடுத்த உடனே மேலே வந்து அந்த இப்படி தூக்கும். இந்த பக்கம் இப்படி மூஞ்சிக்கு நேரம் தூக்கும் வண்டி பவர். ஓகேங்களா? ஆனால் தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் வந்து நம்ம வண்டி வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பவரை கட் பண்ணி விட்டுரும் மேனுவலாக. ஐ மீன் உள்ள எலக்ட்ரானிக் வைஸ். ஓகேங்களா?
இந்த வண்டியில் என்னென்னா ஆக்சுவலாக இது நான் எந்த வண்டியில் ஃபஸ்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், கரிஸ்மாவில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கும் போது இந்த வண்டி வந்த பிறகு இந்த வண்டி ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பவராக இருந்தது. இந்த வண்டியை ஹேண்டிலே பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருந்த சமயம் அது. நான் சொல்கிறேன் 2016, 17, 18, 15, 16 இந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போது என்ன பண்ணேன்னு சொல்கிறேங்கப்பா, அழகாக இருக்குது இந்த இடம். ஜென்சி உன்னை பற்றி பேசுதா, குக்கு குக்கு குள்ளி பவர் ஹவுஸு, என்னைக்கும் குறையாத மவுஸு. கரெக்டாக தானே வரேன்? ஓகே. என்ன பண்ணேன்னா நான் அப்போது வாட் ஐ டிட், இந்த ஆக்சிலேட்டர் இருக்குங்களே, உங்களுக்கு புரியுற கான்செப்டில் சொல்கிறேன் சிம்பிளாக. புது 390 ஸ்ட்ரீட் மோடு, ட்ராக் மோடு, ஈகோ மோடுன்னு இருக்குங்களே, ரெயின் மோடு, அதுதான். அதை இந்த வண்டியில் நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம் இப்போது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ரொம்ப இதெல்லாம் பார்ப்பாக நான் மிக்ஸ்டாக, இது எனக்கு செட் ஆகிற ஒன்று தான், உங்களுக்கு செட் ஆகாமலும் இருக்கலாம். இதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நான் சொல்லிடுறேன்னா, இந்த ஆக்சிலேட்டர் இங்கே வருதுங்களே, இந்த கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதில் வந்து த்ராட்டில் பிளேன்னுவாங்க, த்ராட்டில் ரோல் பிளே அதை சொல்லுவாங்க. அது நீங்கள் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, எனக்கு கூகுள் பண்ணால் தெரியும். த்ராட்டில் பிளே தான் சொல்லுவாங்க, த்ராட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளே. அந்த பிளே வந்து எப்படி பண்ணணும்னா, பாருங்க, இப்படி இருக்குங்களே லைட்டாக, இந்த லைட் இருக்குங்களே, இந்த லைட்டை உனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது மீடியமு, ஃபுல் டைட் பண்ணலாம். அதாவது வந்து இந்த இது இருக்குங்களே, இந்த கிறிஸ்பு கூட இல்லாமல் ஃபுல் டைட்டில் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு தான் நான் என் வண்டியை வந்து என் வண்டி சீஸ் ஆகும் போதெல்லாம் அந்த ஃபுல் த்ராட்டில் வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தேன், பவர் கம்மியாக அனுப்பிடலாம். ஆனால் வண்டியில் இப்போ ஃபுல் தம் இருக்கும். என்னன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, இந்த த்ராட்டில் பிளேவை கம்மி பண்ணி ஓட்டுங்க. இதனால் என்ன பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு கேட்டுங்க. சிட்டி டிராஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 இது ஒர்க் ஆகும். சிட்டி டிராஃபிக்ஸில் கேப்பில் ஏறுறீங்க தெரியுமா, அந்த இப்படி நம்ம சீட்டேக் பண்ணுறோம்ல, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். புது 390 வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஓட்ட முடியாது அந்த மாதிரி. நான் சொல்கிறது ஜென் 2, ஜென் 3யும் கொஞ்சம் அப்படி தான், ஓகேங்களா. ஜென் 2 என்ன பண்ணலன்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணி டக்குன்னு ஆக்சிலேட்டர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. என்னன்னா அதில் வந்து ஃபுல் தம்மில் இருக்கும் வண்டி ஆக்சிலேட்டர், ஓகேங்களா. இதுலேயும் அந்த மாதிரி பண்ணலாம். இதில் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் இப்படி லெஃப்ட் ரைட் ட்விஸ்ட் பண்ணின்னு வச்சிங்களா, வண்டியை தெரியாமல் ஷேக் பண்ணது கூட லைட்டான சர்க்கில் ஆக்சிலேட்டர் ஏறினே இருக்கும் ஆர்பிஎம். அது வண்டியோட பவரை தூக்கி அடிச்சுட்டே இருக்கவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் இதுவை லோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கி ஃபீல் லைட்டாக இருக்கும். அதான் ரொம்ப மைன்யூட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப கட் பண்ண வேணாம். அது என்ன ஆகும்னா, அந்த ஏறும் போத கேப்பில் நீங்கள் கிளச்சை பிடிச்சி இந்த 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 சர்க்கிள் இப்படி ஏறுறோம்ல, இப்படி நம்ம ஜிக்ஸாக் பண்ணி ஏறுறோம்ல, அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க, இப்போ ஒரு சின்னதாக ட்ரையல் மாதிரி பண்ணி காட்டுறேங்க. இது நான் ஃபாலோ பண்ணுறது தான் கைஸ் இது, ஓகேங்களா. இது வந்து அப்ளிகபிள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது எப்படின்னா, அதில் ரோல் எப்படி இருக்குன்னா, செயின் ஸ்லாக் இப்படி இருக்கும். அந்த பாருங்க, இப்படி பண்ணால் அந்த ஒரு ஸ்லாக் இருந்து வண்டி ஆர்பிஎம் கட் ஆகணும். ஃபுல் தம்மில் இருந்ததுன்னா அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வண்டி இன்ஜின் பிரேக்கிங் ஹெவியாக இருக்கும். ஆனால் இன்ஜின் எப்போவுமே வந்து ரெடியாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை பாருங்கள், தற்குறி தயிர் மூஞ்சில் மஞ்சளை பூச பொண்ணை வச்சுக்கின்னு என்ன வேலை பார்த்தான் பாருங்கள், டொக்கு ஃபாதராக போயிட்டார் ஒரு அங்கிள். பட் ராங் அங்கிள். அதெல்லாம் இப்போ எவனா வந்து போட்டு தள்ளிட்டான்னு என்ன பண்ணுவீங்க உங்கள் பொண்ணை? ஜென்சி உன்னை பற்றி பேசுதா, குக்கு குக்கு கூலி பவர் ஹவுஸ், கம் ஹியர் மேன், ஐ லவ் யூ. பெருங்குளத்தூர் இல்லையா? ஏறுங்க. ஆனால் நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன், ஓகேவா? இருங்க, அது ஏன் கால் வைக்கிற இடம். இருங்க, ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன், ஓகேவா? இருக்கு வச்சுக்கோங்க. வயசானவர் கைஸ், கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவாண்ணா, பொறுமையாக தான் போவேன். சும்மா சொன்னேன், என்னை பிடிச்சிக்கோங்க டைட்டாக. என்னை பிடிச்சிக்கோங்க பைடவன். ஓகே கைஸ், பாவம், ஏன்னா அவருக்கு கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம என்ன இந்த பக்கம் தானே போகிறோம், டெய்லி போகிறோம். இன்றைக்கி வரலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி. ஆனால் அவர் பஸ்லேயே போகலாம் சேஃபாக, இன்னும் கூட அங்கிள். ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம பொறுமையாக போவோம். என்ன கதைன்னா, என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சிலரேட்ரு, ஓகேங்களா. ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோயோ மறந்துட்டேனே, ஐயோயோ ரோல் ஆகுது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஜென்சி உன்னை பற்றி பேசுதா, என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? ஓகே, அப்புறம் ஒன்று மாதிரி கைஸ், எனக்கு டபுள்ஸ் போக பிடிக்காது, அதையும் நான் சொல்லணும். நிறைய பேர் லிஃப்ட் கேட்குறாங்க. இன்றைக்கி பஸ் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கம்மியாகிட்டு இருக்கு. எனக்கு வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் போக பிடிக்காது. ஒன்று இந்த 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 பரவாயில்ல அங்கிள் கணக்கு கூட்டி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் நான் மட்டும் தான் வந்து பிடிக்கும். நல்லா இருக்கு கைஸ் வைப்பு காலையில். இருங்க சொல்கிறேன், கொஞ்சம் மறந்துட்டு இருங்க, பேக் கொண்டு வரேன். இப்போ அதை பண்ண ட்ரையல் இப்போ காட்ட முடியாது. நான் சாரை நான் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொல்ல வந்து நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டை இப்படியே கட் பண்ணிப்போம், ஓகேங்களா. ஆக்சுவலி இங்கே தான் பண்ணி காட்டியிருக்கணும் அதை நான். பட் ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம போயிட்டு பண்ணலாம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டுருங்க. நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், வைப் பண்ணிட்டு வரேன். இருங்க, இங்கே ஜென்சி உன்னை பற்றி பேசுதான்,
கூலி பவர் ஹவுஸ் எனக்கு குறையாத மவுஸ் எரிஞ்சு போயிடுது கைஸ். அங்கே ஆப்போசிட்டில் BMW தான் கைஸ் அது GT. ஐயோ ஏதோ பெரிய கிராஷ் ஆகிடுக்குது போல, இது வெடிச்சிருக்குது வண்டி. மார்னிங்கே ஒரு வைப்பு தான் பாங்க. அப்படி ரோட்டில் ஏதோ செடி வேறு முளைச்சிருக்கு. தண்ணி கிண்ணி ஓவராக ஊற்றிட்டாங்களா நாங்கள் அண்ணா எடுக்கிறாரு. என்னதுண்ணா அது? ஓ கீரை கட்டா. கூலி பவர் ஹவுஸு என்னைக்கும் கருவேப்பிலை கட்டு கைஸ். ஓகே தாத்தா வச்சுட்டு சத்தியமாக காட்ட முடியாது அந்த அந்த இதை. நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு காட்டுறேன். தாத்தா என்னோட இடுப்பில் பதமாக கை வச்சிருக்காரு கைஸ். பாட்டு வேற ஓடுது. சேலையில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. அப்படியே பகுபானமாக பிடிச்சிருக்காரு. வச்சு ஓப்பன் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போது அவ்வளோதான் அவர். ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுன்னு தான் சொன்னார். என்ன போகலாம் அப்படின்றாரு. கூலியாக இருப்பார் நினைக்கிறேன். கூலி பழைய கூலி நல்லா இருக்கா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா அண்ணா? நிறைய இருங்க பாட்டு ஆஃப் பண்றேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? நானு உங்களுக்காக 80லயே வந்தேன். நான் உங்களுக்கான ஃபாஸ்ட் தான் இந்த ஸ்பீட்ல வந்தேன். இப்ப ஸ்பீடு என்னன்னு பார்க்கலாமா? ஸ்பீடு என்னன்னு பார்க்கலாமா? வேணால? ஆமா ஆமா எனக்கு தெரியும். அதுவும் உங்களை வச்சு நான் பண்ண மாட்டேன். நீங்க பயந்துருவீங்க, கையை எடுத்துருவீங்க. ஆமா 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 பண்ண மாட்டேன். ஆமா ஆமா தப்பு கிடையாது. ஆமா ஸ்ப்ளெண்டர் எல்லாம் நம்ம தாண்டி போயிருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. என்ன தெரியுமாண்ணா, அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி மட்டுமே விட்டணும். இந்த மாதிரி வண்டிலாம் விடக்கூடாது. இந்த வண்டிலாம் ஒரு அளவுக்கு மேல ஸ்பீடு போனாதான் போகும். இல்லைன்னா போகக்கூடாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணா இந்த பிரச்சனையே இல்லை. கரெக்டா சொன்னீங்கண்ணா நீங்க தான். ஆமா 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 பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டாங்க இதுல. சரி ஆக்சுவலாக நேற்று தான் கைஸ் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஆமா நேற்று ஒரு நிமிஷம் பொங்காதீங்க. ஒரு நிமிஷம் வரேன், பேசிட்டு வரேன். நேற்று ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஒரு ஷாருக் கானோட ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன் கைஸ். நான் சரிங்க அங்கிள் பேச ஆரம்பிச்சார். அவர் கொஞ்சம் லைட்டாக வந்து அவர் சாந்தி பார்த்துட்டு வரேன். புரியுதுண்ணா. ஆமா 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 72 அம்மா. இதான பஸ் ஸ்டாண்டு அடுத்ததா? ஓகே நம்ம கீழே போயிடலாமா? இல்லை பரவாயில்ல, நான் கீழே தான் போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்ரு, நான் கீழே தான் போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஆமாம் இந்த வண்டியில் ஓட்டுவீங்க? பல்சரு? புரியுது. பஸ் ஸ்டாண்ட் இதானே ஓகே. கூலி இறக்கி விட்டு கிளம்பணும். என் கூலிங்க முன்னாடி தான் நீ உயிர் விட்டணும். பவர் ஹவுஸு காந்த கண்ணு 2 போலீஸ் பொறுமையா இருங்க. பின்னாடி வரோம், இடிச்சுட்டு போகிறோம். நம்ம கையில் இருக்குது. ஓகே எங்கே போனால் நம்ம கூட தான் வரும். அது எங்கள் ரூட் எங்கேயும் போகாது. ஓகே நம்ம வருமா பாக்கி காசு தானே எங்கே ஓடிய செலவாகாது. நம்ம எடுத்து செலவு பண்ணாதான் அது காசு. ஓகே ஆமாம் பெரிய சொத்து. கண்டிப்பாக எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஆமாம் ஓகே சரி பார்த்து போங்க. அப்படிங்களா? சூப்பர் சரி பார்த்து போங்கய்யா.
ஓகே பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க. ஓகே ஓகேங்க, நான் பொறுமையாக போகிறேன். பாய். ஓகே, ஹாப்பி நியூ இயர். பாயா பாயா பாயா. அப்பா சூச்சு வருது கைஸ், அதான் முடியல, கிளம்பிட்டேன். ஜென்சி உன்னை பற்றி பேசுதா அந்த கண்ணு 2 லவ்ஸே மேலே எழுசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பணக்கும் லவல்லா என்ன சொல்லிட்டு இருந்தேன். நேற்று தான் அந்த வண்டி விட்றத பற்றி அங்கிள் சொல்லியிருந்தார்ல. இந்த ஷாருக்கானோட ஆடு ஒன்று பார்த்தேன். ஒரு வீடியோவில் ஒருத்தன் கலாச்சாரம் ஷாருக்கான பேட்டியில், இந்த கொக்கோ கோலா ஆடு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அசால்ட்டு பண்ணுறவர்கள். ஷாருக்கான் அவங்களை போட்டு சிகரெட் பிடிக்கிறீங்க, அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறீங்க. பேண்டிட், ஒரே ஒருத்தன் பேண்டிட். இஃப் இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் கண்ட்ரி, யூ பேண்டிட். You just banned it. Yeah, you are getting revenue for that in that income, so you are doing that. And why are you asking me to stop that doing? I am actor. நான் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்தது. நான் ஒரு ஆக்டரு, நான் வந்து காசுக்காக என்னோட பொழப்ப ஓட்டுறதுக்காக நான் பண்ண தான் செய்வேன். நம்ம நாட்டுக்கு சரியில்லாம் இப்போ பேன் பண்ணிட்டு தாத்தா இப்போ கரெக்டாக அதுதான் தாத்தாவால் நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ்னால் நம்ம நாட்டுக்குள்ள இந்த வண்டி வரதெல்லாம் மாற்ற முடியல. நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ பேரை சாவடிக்குது இந்த வண்டி. அதெல்லாம் அவங்கள மாற்ற முடியாமல் விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த வண்டியை ஓட்டாத, வாங்காத, நீ பண்ணாதன்றது வந்து அது நம்ம அந்த வண்டிக்கு ஒரு மாடலும் கிடையாது. மாடல் எவனோ வச்சுக்கோங்க, நம்ம தோனி சார் இருக்கிறவங்க தான். நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க வாங்கி ஓட்டுறவங்க. ஆமாம், அது விடுங்க. அது மாதிரி அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன் இப்படி லெஃப்டில் ஏறாங்க? இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, லைட்டாக இங்கே உனக்கத்தை போட்டு கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்லாக்கை பற்றி சொல்ல வந்தேன். செயின் ஸ்லாக். இப்போ நாங்கள் இந்த டிராஃபிக்கில் உங்களுக்கு ஓட்டி காட்டுறாருங்க. இந்த யாரும் ஃபாலோ பண்ணுறாதீங்க. எங்கள் சாமி கொண்டு வரேன். இப்போ நான் பண்ண போகிறது ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக காட்ட போகிறேன். ஓம் நாமா அண்ணா காப்பாற்றுப்பா, சாய்பாபாவா காப்பாற்றுப்பா. பாருங்க கைஸ், இப்போ இருக்கா வண்டி இப்படி. இப்போ நான் ஆஃப் த்ராடலில் வச்சிருக்கேன் வண்டி. ஆஃப் த்ராடல் கேபிள் செட் பண்ணியிருக்கேன். ஃபுல் த்ராடல் இருந்தால் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஃப் த்ராடல் தான் என்ன பெனிஃபிட்னு காட்டுறேன். இப்படி இருக்கீங்களே, இருக்கும்ல, இப்படி இருக்கேன்னா ஸ்லோ பண்ணால் வண்டி ஸ்லோ ஆகும். வந்து பாருங்க, ஏறுதா வண்டி கரெக்டாக. இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல் பவரில் வச்சுருந்தீங்க, இந்த ஆக்சுவேட்டர் டம்மில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்படி அப்படி திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் லைக் லீனிங் சம்வேர் திஸ் சைட் அண்ட் தட் சைட் அண்ட் புட்டிங் த பாடி பொசிஷன் இந்த பக்கம் போடும்போது நம்ம கையை அறியாமல் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் கூட ஆக்சிடென்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கைஸ் அது அந்த ஆக்சிடென்ட் பரவாயில்ல. எனக்கு சுச்சு வருது, இருங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் ஐம் டோட்டலி ஃப்ரீ. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு மைண்டு. ஓகே, அதான் கைஸ். என்னென்னா இதனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ப்ரோஸ் நிறைய இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் ஓட்டுறதுக்கு இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவையான இடத்துல ஈஸியாக கட் பண்ண வைக்கும். வேணும்னா நீங்கள் டீடச் பண்ணி பவரை ஏற்றிக்கலாம், பம்ப் பண்ணி. ஓகேங்களா? ஆனால் வண்டி அந்த ஃபுல் தம்மில் இருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளச் அடி பம்ப் பண்ணின்னு வச்சிங்களேன், வண்டி தூக்கி அடிக்கும் ஒரு மாதிரி மேலே. அது ஒரு மாதிரி வந்து ஸ்லோ டிராஃபிக்ஸ்லாம் நம்ம இப்படி கட் பண்ணும் போதெல்லாம் ஹெவியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வண்டியை கண்ட்ரோலே, அதுதான் இந்த பசங்க வந்து இந்த வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றாங்க. நம்ம சின்ன இந்த மாதிரி எக்கனாமிக் சேஞ்செலாம் பண்ணாலே போகிறது, வண்டி ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலாக அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கிடையாது கைஸ். நம்மளுடைய ஹேண்ட்லிங்கை விட வண்டியோட பவர் ஓவர் அதிகமாக இருக்குது டு தட் டைம். அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனோட அதிகமாக. அதுதான் அதை நம்ம வந்து தேவையான இடத்துல கட் பண்ணிக்கிறது, சிச்சுவேஷனை பொறுத்து, நம்மளோட சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய நம்மளுடைய ஒரு அறிவு மாதிரி வச்சுக்கோங்களேன். இது நல்லா தெரியும் உங்களுக்கு க்ளீனாக ஆக்சுவலாக இந்த மாதிரி. ஆனால் இது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜர்க்கி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் வந்து பிக்கப் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும்னாங்க. நான் சொல்கிறது சிட்டி பர்பஸ் தான். ஒரு ஸ்ட்ரீட் மோடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ராக்குக்கு வேணால் ஒன்றுமே இல்லை, இங்கே ரப்பர் வரும். அந்த ரப்பரை நீங்கள் பிரிச்சுட்டு கையிலேயே அது நீங்கள் அந்த நெட்டை வந்து கையிலேயே எடுத்துருவலாம், அழகாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் பின்னாடி டைட் ஆயிரும். டைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ட்ராக் மோடு மாதிரி வந்துடும் வண்டி. லைட்டாக என்ன சொல்கிறது, ஃபுல் பீக்கில் இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதனால உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, கிளச்சை பிடிச்சி கீர் போடுவோம், நல்லா சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு கிளச்சை பிடிச்சி கீர் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி வந்து கீர் போட்டால் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் போட்டால் எப்படி இடிக்கும், அந்த மாதிரி இடிக்கிற ஃபீல் இருக்காது இதில். அதுக்குன்னு ரொம்ப வந்து கிளச்சை பிடிச்சோம்னாலே ஆர்பிஎம் ரொம்ப கீழே போயிடுற மாதிரியும் இருக்காது அளவுக்கு இந்த பிளே வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சுட்டிங்கன்னா கிளச்சை பிடிச்சா ஆர்பிஎம் கீழே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாடரேட்டாக அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டிங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக்ஸில் 390 இந்த BS 390யும் சரி 200யும் சரி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஃபீல் எமகாவில் இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பண்ணேன் அது இதில் இன்னும் இருக்குது. அந்த எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜென்சி உன்னை பற்றி பேசுதான். சிக்னல் ஏறி வந்துட்டேன் நான், சாரி பாய்ஸ். ஓகே, நான் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சும்மா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வருவேன். நான் இது சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டலான்னு பார்த்தேன். காட்டுறேங்க, ஏதாவது இடம் வரும். ஓடுது
கேமரா ஸ்டக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.